வீட்டில் சடலத்தை வைத்திருக்கையில் அருகில் லட்சுமி அழுது அழுது சோர்ந்து கிடக்க ரதி சற்று தூரத்தில் அமர்ந்திருந்து சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டிருந்தார். லலிதாவும் விமல்ராஜும் மாலையை கொண்டு வந்து போட்டனர். அவர்களை கண்டதும் லட்சுமிக்கு கோபமும் அழுகையும் பொத்து கொண்டு வர, யார் யார் விட்ட சாபமோ, யாரால யார் காலடி எடுத்து வச்ச நேரமோ என் குடும்பத்தை இப்படி பழி வாங்குதே, நாங்கள் யாருக்கு என்ன துரோகம் செய்தோம், என் குடும்பமே இப்படி சரிஞ்சு போச்சு என்று புலம்பி அழுததை கண்டு லலிதாவும் விமல்ராஜன் புறப்பட ரதி சமையல் அறைக்கு சென்றான். பின் தொடர்ந்த செல்வி, என்னடி இது இப்படி பேசுகிறாங்க? அழுது கொண்டிருந்த ரதி, அவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் செல்வி, ஆனால் என்னைக்கும் இவ்வளவு வெளிப்படையாக என்ன பேசுனதில்லை. எனக்கு புரியலை, என் வாழ்க்கையை நான் வடிவமைக்கலையே, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா. ஆனால் எனக்காக யோசித்தவர் எங்கள் மாமனார் மட்டும்தான். அந்த கடவுளுக்கு என் மேலே என்ன கோபம் தெரியல. எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. நான் தனியாக போராட தயாராக இருக்கேன். ஆனால் என்னை காரணம் கட்டி என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தணுமா என்றாள். வருத்தப்படாத ரதி, கண்டிப்பாக ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும். அன்னைக்கு எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. இனி என்ன இருக்குது செல்வி என் லைஃப்பில்? என்ன பிடிக்காத மாமியார், ஏற்றுக்காத புருஷன், எப்போவும் போல கடமையே என்று ஒரு வாழ்க்கை. பரவாயில்லை, பழகின விஷயந்தானே, பார்த்துக்கலாம். வேலைக்கு போக வர்ற ஆரம்பித்தா எல்லாம் சரியாயிடும் என்றாள். செல்வி, ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணிடு, இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் வரமாட்டேன் என்றாள் ரதி. நான் ஒன்று சொல்கிறேன், கேப்பியா என்றாள் செல்வி. சொல்லு என்றாள். உங்கள் வீட்டுக்காரர் வர ஒரு வாரம் ஆகும். உன் மாமியாரும் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஒரு 2 நாள் இருந்துட்டு நீ வேலைக்கு வந்துடு. உன் வீட்டுக்காரர் வந்ததும் லீவு எடுத்துக்கோ என்றாள். என்ன பேசுகிற செல்வி? என் மேலே அவங்களுக்கு கோபம் வர்றது நியாயம்தானே? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எல்லாமே தப்பாக நடக்குது. அதனால தான் இவ்வளவு கோபம். பரவாயில்லை செல்வி, ஆனால் அவங்க மகன் இங்கே வந்து அவர்கிட்ட அவங்க அம்மாவை ஒப்படைக்கிற வரைக்கும் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. வாக்கப்படாமல் இருந்திருந்தாலோ இல்லை சந்துருவுக்கு இப்படி ஒரு இழப்பு நடக்காமல் இருந்திருந்தாலோ இவங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ நான் ஒதுங்கி போய் இருப்பேன். ஆனால் இப்போது ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, கோபப்படுகிறாங்களோ வெறுப்பு காட்டுறாங்களோ, நான் இங்கேயே தான் இருக்கணும். தூண் இல்லாத சுவருக்கு ஒரு கட்டையே முட்டு கொடுக்குற மாதிரி என்றாள் ரதி. சரி ரதி, பார்த்துக்கோ, பொறுமையை கைவிடாதே என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாள் செல்வி. அனைத்து சடங்குகளும் முடிந்தன. அன்று முதல் ரதி லட்சுமியின் கண்முன் வருவதே இல்லை. ஒதுங்கியிருந்தபடியே வீட்டு வேலைகளை கவனித்து கொண்டு அக்கம்பக்கம் இருப்பவரின் உதவியுடன் லட்சுமியை கவனித்து கொண்டும் இருந்தாள். சமாதானம் செய்து சாப்பாடு கொடுக்க வருபவர்களிடம் கூட ரதியை குறை கூறி கொண்டிருந்தாள் லட்சுமி. கடந்து போகையில் ரதியை கண்டாலே எரிந்து விழுந்து கொண்டிருந்தாள். அதை எதையும் மனதில் போட்டு கொள்ளாமல் தன் வேலைகளை பார்த்தாள் ரதி. சில தினங்கள் கடந்தன. அன்று விடியற்காலை வீட்டு வாசலில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நின்றது. சத்தம் கேட்டு லட்சுமி வேகமாக எழுந்து செல்ல ரதி அவளை பின்தொடர்ந்து வந்து நின்றாள். ஆம்புலன்ஸில் இருந்து வீல் சேரில் மெல்ல சந்துருவை இருவர் இறக்கினர். லட்சுமி மகனை கண்டு அழ ஆரம்பித்தாள். ரதியின் அழுகை சத்தம் வெளியே வராமல் பார்த்து கொண்டாள். அவர்கள் சந்துருவை உள்ளே அழைத்து செல்ல இருவரும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். லட்சுமி மகனை பிடித்து கொண்டு கதறி அழ ஆரம்பித்தாள். ஒரு கை கட்டு போட்டு இருக்க மறு கையால் தாயை அணைத்தபடி கண் கலங்கினான் சந்துரு. கடைசி நேரத்தில் அவர் முகத்தை பார்க்க கூட கொடுத்து வைக்கலையே என் மகனுக்கு, இது என்ன கொடுமை கடவுளே என்றாள் லட்சுமி. வந்தவர்களில் ஒருவர் அவருடைய ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டை எடுத்து கொடுத்துவிட்டு ரதியிடம் விவரங்களை கூறினார். பாருங்கம்மா, அவரை ரொம்ப அளவிடாதீங்க, கண்ணில் தண்ணி வரக்கூடாது, ஆப்ரேஷன் பண்ணி இருக்காங்க, செப்டிக் ஆயிடும், முகத்தில் இருக்கிற கட்டு கலட்ட 3 வாரம் ஆகும், கால் கையெல்லாம் ஏர் கிராக் 5 இடத்துல இருக்குது, மற்றபடி ஃப்ராக்சர் எதுவும் இல்லை, அவரை நடக்க விடாதீங்க, மீறி நடந்தால் ஃப்ராக்சர் ஆக வாய்ப்பு இருக்குது, பாம் வெடித்ததில் அந்த சுவர் செதறின வேகத்தில்
முகத்தில் அடிபட்டிருக்கு. நல்ல வேளை அங்கிருந்து குதித்ததால் அடி கம்மியாக இருக்குது, இல்லைன்னா பிழைத்திருக்க கூட முடியாது. முகக்கட்டு கலற்ற வரைக்கும் அவரால் பேச முடியாது. ஏன்னா முகத்தில் இருக்கிற எலும்பு உடைந்திருக்கு. பத்திரமா பார்த்துக்கோங்க. இதோட அடுத்த வாரம் ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க. அவர் பற்றின டீட்டெயில்ஸ் அங்கேயே வந்துடும், அவங்க பார்த்துக்குவாங்க என்றார். சரிங்க என்று டிரைவர் கொண்டு வந்த அனைத்தையும் வாங்கி சந்துருவின் ரூமில் வைத்தார். அழுது தீர்த்த லட்சுமி தன் மகனுக்கு ஏதேனும் கொண்டு வர சமையலறைக்கு சென்றார். ஒரு ஓரமாக நின்று சந்துருவை பார்த்தால் ரதி மிகுந்த மன சோர்வை அடைந்த நிலையில் இருந்தான். அவனிடம் பேச தயங்கியவள் லட்சுமி சமையலறையிலிருந்து ஹார்லிக்ஸ் கலந்து கொண்டு ஒரு ஸ்பூனுடன் வெளியே வருவதை கண்டாள். சந்துருவின் ஒரு பக்கம் மட்டும் திறந்திருந்த வாயில் மெல்ல ஊட்ட ஆரம்பித்தாள் லட்சுமி. ரதி சமையலறைக்கு சென்று மற்ற வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள். இங்கு லட்சுமியும் ஆரம்பித்தாள். என்ன நேரமோ என்ன தெரியல சந்துரு, நமக்கு இப்படி ஒரு நிலைமை. நல்லா இருந்த மனுஷன் எப்படி சட்டுன்னு சாக முடியும்? உனக்காக அவர் துடித்தது என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. அப்பா கூட ஒரு பதட்டமா ஒரு கவலையா இல்லவே இல்லை. எப்படி இருக்கும்? பெத்தவ விழுந்து கிடக்கும் போதே கிண்டல் செய்த புண்ணியவதி தானே. அந்த அலட்சியம்தான் ஆத்தாவை வாரி கொடுத்துட்டா. உனக்கு அடிபட்டதை கூட ரொம்ப சாதாரணமாக சொல்கிறா. அது சரி, பெத்தவ உயிரே துச்சம்னு பார்த்தா மற்றவங்க உயிரை பற்றி அவளுக்கு என்ன கவலை என்றாள் லட்சுமி. சந்துரு கையை தூக்கி போதும் என்பது போல் காண்பித்தான். இவை அனைத்தும் ரதி காதில் விழுந்தும் எதுவும் நடக்கவில்லை என்பது போல் நடந்து கொண்டாள். அனைத்து வேலைகளையும் முடித்து அவள் வேகமாக வேலைக்கு புறப்பட்டாள். ரதி புறப்பட்டதும் சந்துருவை அழைத்து சென்று அவன் அறையில் படுக்க வைத்தாள் லட்சுமி. ரதி, என்னடி வேலைக்கு வந்துட்ட என்றாள் செல்வி. அவர் வந்துட்டார் செல்வி. அப்போ நீயே வந்த? அவரை பார்த்துக்கணும் இல்லை? உங்கள் மாமியார் இந்த நிலைமையில் இருக்கும்போது அவரை பார்த்துக்கிறது கஷ்டம்தானே. நான் இருந்தால் தான் கஷ்டம் செல்வி. 2 பேருமே மனக்காயத்தோடு இருக்கும்போது அவர்களுக்கு பிடிக்காத நான் அவங்க முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா இன்னும் கோபம்தான் வருமே தவிர அவங்க மனசு அமைதி அடையாது. நான் வீட்டில் இருந்தால் நான் அவரை பார்த்துக்குவேன், அவங்க அம்மா நினப்பாங்க. அவங்க அம்மாவை நான் பார்த்துக்குவேன்னு அவர் நினப்பார். ஆனால் யாரும் நான் சொல்கிறத கேட்க மாட்டார்கள். இதுவே நான் அங்கே இல்லைன்னா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்குவாங்க என்றாள் ரதி. ஆனால் உன்னை பற்றி தப்பாக பேசுவாங்க ரதி. இனி பேச என்ன இருக்குது? அப்படியே பேசினாலும் அதையும் தொடச்சு போட்டுட்டு போக வேண்டியதான் என்றாள் ரதி. மாலை பணியை முடித்துவிட்டு வந்து கொண்டிருந்தவளை சிவா வழிமறித்தான். சட்டென்று குறுக்கே வந்ததும் சற்று கோபமாக, என்ன வேணும் சிவா? கொஞ்சம் என் கூட வர முடியுமா? எங்கே? என் காருக்குள்ளதான். எதுக்கு? வா சொல்கிறேன். பரவாயில்லை, எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லு என்றவளை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றான் சிவா. விடு. என்ன பண்ணுற சிவா? காரின் பின்புறம் அவளை அமர வைத்து மறுபக்கம் தானும் வந்து அமர்ந்தான். இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தனர். கண்ணாடி மூடி இருந்ததால் எதுவும் கேட்கவில்லை. ஒரு பெட்டியில் நிறைய பணத்தையும் எடுத்து காட்டினான். முதலில் மறுத்தவள் பின் சம்மதித்தாள். இருவரும் இறங்கி வந்தனர். ரொம்ப தேங்க்ஸ் சிவா, எனக்காக நீ இவ்வளவு யோசிச்சு இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. என்னை யாரும் புரிஞ்சுக்கலன்னு வருத்தம் இருந்தது. இப்போ எனக்கு அதுவும் இல்லை. நான் கிளம்புறேன் என்று புறப்பட்டாள் ரதி. சரி என்று அனுப்பி வைத்தவன் சிரித்தபடியே அவள் செல்வதைக் கண்டு அவள் தலை மறைத்ததும் எஸ் என்று வெற்றி குறி போட்டு சென்றான். நாட்கள் நகர ஆரம்பித்தன. ரதி வீட்டை பார்த்து கொள்வதும் லட்சுமி சந்துருவை பார்த்து கொள்வதும் தொடர்ந்தது. ஒரு பழக்கம் மட்டும் புதிதாய் ஆரம்பித்தது. ஞாயிறு அன்று சிவா தெருமுனையில் நிற்க ரதி சென்று அவருடன் வெளியே செல்வது, மாலை அல்லது இரவு திரும்பி வருவது. 2 வாரங்கள் இப்படியே நகர லட்சுமி அந்த கோபத்தையும் நாசுக்காக வெளிப்படுத்தினார். எதையும் பொருட்படுத்தாது சந்துருவின் ஹாஸ்பிட்டல், மாமனார் காரியம் என எந்த வேலையும் குறை வைக்கவில்லை ரதி. சந்துருவின் உடல்நலம் நன்றாக தேறி வந்தது. 3வது வாரம் லட்சுமி மட்டும் சந்துருவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அனைத்து கட்டுகளையும் பிரித்து ஒரு கூலிங் கிளாஸ் போடும்படி கூறினர். ஒரு பக்கம் முழுவதும் அடிபட்ட தழும்புகள் கல்வெட்டாய் பதிந்து போய் இருப்பது கண்டு அங்கேயே வருத்தப்பட்டு அழுதாள் லட்சுமி. அம்மா அழாதம்மா, இதெல்லாம் சாதாரணம். தாயை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து வர இரவு ஆனது.
மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம்போல் ரதி புறப்பட லட்சுமிக்கு கோபம் வந்தது. சந்துருவை அழைப்பது போல் ரதியை நிறுத்தினார். சந்துரு என்றால் கோபமாக. என்னம்மா என்றான். வெகு நாட்கள் கழித்து சந்துரு குரலை கேட்டு ஆச்சரியமாக பார்த்தாள் ரதி. இங்க வீட்டு வேலை செய்ய ஆள் இல்லாமல் இல்லை. இது என்ன குடும்பமா இல்லை சத்திரமா? ஊரை சுற்றிட்டு வந்து தங்குறதுக்கு வேலையில் கூட நானே பார்த்துக்கிறேன். ஆனால் 4 பேர் அசிங்கமாக பேசினா அதைத்தான் என்னால் ஏற்றுக்க முடியாது. கண்டவனோட ஊர் சுற்றிட்டு வர்றவங்களுக்கு நம்ம வீட்டில் இடம் கிடையாது. இதை கேட்டு ரதி நின்று கொண்டிருக்க சந்துரு, என்னம்மா நீங்கள் அவளை போய் என்று சிரித்தான். நீ கிளம்பு என்று ரதியை அனுப்பி வைத்தான். என்னம்மா அவன் மேலே உங்களுக்கு இவ்வளவு கோபம்? அப்படி என்ன செய்து விட்டா? அவ ஓடி வந்து கட்டினா உங்கள் பிள்ளையத்தான் கட்டுவேன்னு வந்தாளா? என் மகனுக்கு உடனே கல்யாணம் செய்யணும்னு நீங்களும் அப்பாவும் தானே பார்த்து முடிவு பண்ணீங்க. இதில் அவ தப்பு என்ன இருக்குது? அவங்க அம்மா இறந்தது கஷ்டம்தான். ஆனால் அதனால் பாதிப்பு அவளுக்குத்தானே அதிகம். பாதிக்கப்பட்டவ இதுவரைக்கும் நம்ம யார் மேலேயும் பழி போடலையே. அப்பாவுக்கு விஆர்எஸ் கொடுத்ததே அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தான். அவர் இறந்ததுக்கும் அவளுக்கும் என்னம்மா சம்பந்தம்? உங்களுக்கு தெரியுமாம்மா என்ன எனக்கு நடந்ததுன்னு? ஆக்சிடெண்ட்டில் என் கூட இருந்த 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. நான் மட்டும்தான் பொழைச்சேன். ரதி கழுத்தில் நான் கட்டிய தாலி தான் என்னை காப்பாத்துச்சுன்னு நான் சொல்கிறேன். உங்களால் மறுக்க முடியுமா? போன முறை எனக்கு மனசு சங்கடப்பட்டு இருந்தது. அதனால் அவளோட நான் நெருங்கி பழகலை. அதுக்காக அவளுக்கு என்ன பிடிக்கலைன்னு, அவள் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலைன்னு நீங்களே எப்படி முடிவு செய்தீங்க? இப்போ சொல்கிறேம்மா, எனக்கு ரதியை ரொம்ப பிடிக்கும். இனி அவளை நான் ஒதுக்கி வைக்க மாட்டேன். இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றான். வாசலில் நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ரதி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டு புறப்பட்டாள். தப்புதாண்டா, ஒத்துக்கிறேன். நான் அவளை தப்பான கண்ணோட்டத்தோடு பார்த்துருக்கிறேன்னு. அதற்காக அவள் தப்பே பண்ணலேன்னு ஆக்கிவிடுமா? இப்போ வீட்டில் தங்காமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தால் பார்க்குறவங்கள விடு, நமக்கே என்ன தோணும் என்றான். இதில் தோண என்னமா இருக்குது? அவளுக்கு என்ன வேலையோ? உங்களுக்கு அவன் மேலே சந்தேகம் இருந்தால் கூப்பிட்டு கேளுங்க. அவள் என்ன செய்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும்னா கூப்பிட்டு பொறுமையாக பேசி என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதற்கான உரிமை உங்களுக்கு இல்லையா? என்ன இல்லை கேட்டால் அவள் தான் சொல்ல மாட்டாளா? இல்லை சந்துரு, சந்தேகம் எல்லாம் இல்லை, கேட்டால் சொல்லுவாதான். ஆனா என்று இழுத்தாள். அவளை இந்த ஊர் நம்புதோ இல்லை நீங்கள் அவளை நம்புறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் அவளை 100% நம்புகிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த சிவாவை அவளுக்கு தெரியும். அன்னைக்கு சுத்தாதவளா இன்னைக்கு அவன் கூட சுற்றிட போகிறா. தப்பு உங்கள் மேலே இல்லைம்மா, எங்கள் 2 பேர் மேலே தான். உங்களை சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு ஒதுங்கி நிற்கிறதும், அவகிட்ட வாழ்க்கையே எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு நான் தயங்கி நிற்கிறதும் உங்களுக்கு தப்பாக புரிய வச்சிருச்சு. சாரிம்மா, இனி இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். மகன் மன்னிப்பு கேட்டதும் தன் தவறுகளை உணர்ந்தாள் லட்சுமி. மாலை ரதி வீட்டுக்கு வந்து முகம் கழுவி கொண்டு வந்ததும் லட்சுமி காஃபி கப்பை சிரித்தபடி நீட்டினாள். தயக்கச் சிரிப்புடன் அதை வாங்கியவள் மெல்ல திரும்பி மாடிக்கு செல்ல முற்பட்டாள். சோபாவில் அமர்ந்திருந்த சந்துரு அவளை அழைத்தான் கிண்டலாய். ஓய் சண்டக்கோழி, எங்க போற? குறும்பு குரல் கேட்டதும் மனம் மலர்ந்தது ரதிக்கு. இருப்பினும் அமைதியாய் மாடிக்கு செல்ல போனாள். இங்கே வா, இப்படி உட்காரு என்றதும் அவன் எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்தாள் ரதி. சொல்லுங்க என்றாள். நான் போனதுக்கப்புறம் எத்தனை பேரை அடித்த? இல்லை, யாரையும் அடிக்கலை, செல்ல முறைப்பாய் கூறினாள். பொய் சொல்லாத. ஏண்டா என் மாமனாரை கொன்னேன்னு டாக்டரை அடிக்காமையா விட்டிருப்ப? அவன் சொல்லை கேட்டு முறைத்தாள் ரதி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, உள்ளே இருந்து ரொம்ப போர் அடிக்குது, வெளியே எங்கேயாவது போகலாமா என்றான். இதை கேட்டு சந்தோஷப்பட்டவன் வேகமாக, சரி, ஆனால் நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே போகலாமா? தாராளமா. அங்கே நீ யாரையும் அடிக்க மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுத்தா என்றான் சந்துரு. அதை பெரியதாக எடுத்து கொள்ளாமல் வேகமாக, அம்மாவையும் கூட்டிட்டு தானே என்றான். கூட்டிட்டு போகலாமே அம்மா என்று அழைத்தான் லட்சுமி அங்கே வந்து, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் எதுக்கு? அதிவேகமாக லட்சுமி அருகில் சென்று, ப்ளீஸ் அத்தை, இந்த ஒரு முறை மறக்காமல் வாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் என்றாள். சரி வரேன் என்றதும் மூவரும் புறப்பட்டனர். ஆட்டோ டிரைவருக்கு வழிகாட்டினார். வண்டி நின்றது. இறங்கியதும் அவர்களை அழைத்து கொண்டு மாடிக்கு சென்றார். தன் ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு சாவியை எடுத்து
லட்சுமியிடம் கொடுத்து திறக்கச் சொன்னான். கதவை திறந்து பார்த்தவளுக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. புதிதாக உருவாக்கிய உடற்பயிற்சி கூடம். ரதி சந்தோஷமாக பார்க்க அசந்து போய் நின்றான் சந்துரு. லட்சுமிக்கு சற்றென்று ஞாபகம் வந்தது. அன்று ரதியிடம் சண்முகராஜன் பேசிக்கொண்டிருந்தது. ஆனந்த கண்ணீருடன் ரதியை பார்த்த லட்சுமி, என்னை மன்னிச்சிடுமா, உன்னோட நல்ல மனசு புரிஞ்சுக்காம உன்னை தப்பா நினச்சிட்டேன். சந்துரு சொல்லும்போது கூட எனக்கு உன் அருமை புரியலை. ஆனால் உன் மாமா ஆசையை நிறைவேற்றி நீ யாருன்னு எனக்கு புரிய வச்சுட்ட. என்னத்தை நீங்கள் இதுக்கு போய் கண் கலங்கிக்கிட்டு என்றாள். ஓய் சண்டைக்கோழி, யார்கிட்ட அடித்து பிடுங்கினத இந்த ஜிம்மை அடிச்செல்லாம் பிடுங்கலைங்க, மிரட்டி வாங்கிக்கிட்டியா? ஒரு நாள் சிவா வந்து என்னை மீட் பண்ணான். காருக்குள் வந்து பேச சொன்னான். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசு சிவா, இப்படி பிஹேவ் பண்ணாத. இதை மட்டும் வாங்கிட்டு நீ கிளம்பு, அதுக்கப்புறம் உன் லைஃப்பில் நான் வரவே மாட்டேன் என்றான். என்னதுன்னு கேட்டேன். ஒரு பெட்டியை எடுத்து அதில் இருந்த பணத்தை திறந்து காட்டினான். எதுக்கு இது? உனக்குத்தான். யார் பணம்? என்கிட்ட ஏன் கொடுக்குற? ஓம் பணம் தான். ஃபேக்ட்ரி கேஸ் தீர்ப்பு வந்துருச்சு. இன்சூரன்ஸ் கம்பெனி 50 லட்சம் நமக்கு கொடுத்தாங்க. கம்பெனி என் பேரில் தானே அப்பா ஸ்டார்ட் பண்ணி இருந்தார். அதனால் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு தான் வந்துச்சு. பார்ட்னர்ஷிப்பில் 50% உனக்கு ஷேர் இருக்குது இல்லை, அதனால் 25 லட்சம் உனக்காக நான் கொண்டு வந்தேன் என்றான். எனக்கு இது வேண்டாம் சிவா. ஏன்? இந்த பணத்தை அவருக்கே என் அப்பாக்கிட்டே கொடுத்துருந்தா என் வாழ்க்கை இவ்வளவு மாறி இருக்காது. அதைத்தான் முதல்ல இழந்தேன். அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே இழந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதுக்கு மேலே ஆசையெல்லாம் இல்லை சிவா. உங்கள் அப்பா இதுக்காகத்தான் என்னையும் அம்மாவையும் பார்த்துக்கிட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவர் எங்களுக்கு செய்த உதவிக்கு கைமாறாக இந்த பணத்தை அவருக்கே கொடுத்துட்றேன் என்றான். என்ன ரதி பேசுகிற? நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் இழந்திருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கை இன்னும் முடியலை. இதை மட்டும் நீ வாங்கிக்கிட்டா எல்லாமே திரும்பவும் உனக்கு கிடைக்கும். நீ வேணும்னா பாரு ரதி, இதை நான் உனக்கு கொடுக்கல, உங்கள் அப்பா தான் கொடுக்குறாரு. உங்கள் அப்பா உன்னோட எதிர்காலத்துக்காக தான் இந்த தொழிலில் முதலீடு செய்கிறேன்னு சொல்லி இருந்தார். அதை நான் கேட்டு இருக்கேன். இப்போ அந்த கம்பெனியிலிருந்து வர்ற பணம் உங்கள் அப்பா பணம் தானே. இதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளவு தயக்கம்? உன் குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பணம் சரியான நேரத்தில் உன் கையில் கிடைக்கணும்னு தான் இவ்வளவு நாள் தள்ளி போயிருக்கு. உன் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நீ ஒரு தொழில் செய், அவர் ஆத்மா சாந்தி அடையும். சில நொடிகள் சிந்தித்துவள் புன்முறுவல் பூத்தாள். சரி சிவா, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன். என் கல்யாணத்தில் நீ கொடுத்த 6 லட்சமும் உங்கள் அப்பா எங்களுக்கு செலவு செய்த 2 லட்சமும் நீ உங்கள் அப்பா கிட்ட கொடுத்துடணும். உன் நியாயத்துக்கு அளவே இல்லாமல் போச்சு. சரி, மீதி 17 லட்சம் தானே இருக்குது, உனக்கு போதுமா? அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் என்றான். சிரித்தவள், அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற முடியும், ஆனால் அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்லி முடித்தாள் ரதி. சிவா தான் இந்த இடத்தை பார்க்க, இதையெல்லாம் வாங்கி செட் பண்ண, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். ரதி கூறியதை கேட்டு நெகிழ்ந்து போனான் சந்துரு. ரெடி பண்ணிட்டு ஏதாவது ஒரு வழியில் உங்ககிட்ட சேர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். காலையில் நீங்கள் பேசுனதை கேட்டேன். நான் கொடுத்தா நீங்கள் மறுக்க மாட்டீங்கன்னு நம்பிக்கை வந்தது என்றார். இரவு வீட்டில் தன் அறைக்கு தூங்க இருவரும் வந்தனர். வழக்கம் போல் ஒரு போர்வையை தலையணையும் எடுத்துக்கொண்டு தனியே சென்றாள் ரதி. என்ன தூக்கம் வருதா? ஏன் கேட்குறீங்க? எனக்கு வரல. உனக்கு தூக்கம் வரலைன்னா கொஞ்ச நேரம் பேசலாமேன்னு. பேசுங்க, கேட்குறேன். போர்வையை விரித்து தலையை போட்டபடியே கூறினாள். கிண்டலு, இங்கே வா, கட்டிலில் உட்காரு, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றதும் அவளும் அங்கே சென்று அமர்ந்தாள். நீ கராத்த கற்றுக்கிட்டையா? திரும்பி முறைத்தவள், இனிமேல் தான் கற்றுக்கணும் என்று வளையல்களை பின்னுக்கு தள்ளிவிட்டாள். இதை கேட்கத்தான் கூப்பிட்டீங்களா? இல்லை, ஒன்று சொல்ல கூப்பிட்டேன். ஏய், திரும்பு திரும்பு என்றான் சற்று பதட்டமாக. என்ன ஆச்சு? திரும்ப சொல்கிறேல என்றதும் அவள் புரியாமல் சற்று திரும்பி இருக்க, ஒன்றும் இல்லை, தாலி கயிறு மாட்டிக்கிச்சான்னு பார்த்தேன் என்றதும் முகத்தை மட்டும் திருப்பி ரதி முறைக்க, அதே நேரம் அருகில் சென்றவன் மெல்லிய குரலில் ஐ லவ் யூ என்று சொல்ல, நேராக அவள் காதுகளில் விழுந்த ஒளி உடல் முழுவதும் பரவி சிலிர்க்க, அவன் சொன்ன வார்த்தை இதயம் முழுவதும் பரவி மனம் நிறைய
கண்கள் மூடி தன்னை மறந்து சாய்ந்தவளை தாங்கி பிடித்தான் அவன் தோள்களில். அவன் கண்களில் பட்ட அவளது மஞ்சள் கயிறுக்கு முத்தமிட சென்றவனது மூச்சுக்காற்று அவள் ஸ்பரிசத்தை வருட சிலிர்த்த அவளின் சினுங்கல்களில் சந்துருவின் முகத்தை அவள் கழுத்தில் சிறைப்பிடித்தது. அவன் கைகள் முன்னுக்கு சென்று அவளை அணைக்க முற்படுகையில் காற்று அவன் கைகளுக்கு உதவியது. பறந்து கொண்டிருந்த சேலையை கவனிக்காதவன் கையை நேராக இடுப்பை வருடி உள்ளே சென்றதும் இதை எதிர்பார்க்காத சந்துருவிற்கு தங்கம் தேடி சென்றவனுக்கு புதையல் கிடைத்தது போல் மூழ்கி போக சட்டென்று எழுந்தான். சந்துரு தன் இரு கன்னத்தையும் பிடித்து கொண்டு, பாரு, நான் உன் புருஷன், தப்பில்ல, பழக்க தோஷத்தில் அடித்து விடாதே என்றான். சிரித்தவள் சென்று கதவை தாளிட்டாள். தண்ணி எடுக்க வந்த லட்சுமியின் காதில் தாளிட்ட சத்தம் கேட்க புன்முறுவல் பூத்தவள் தன் அறைக்கு சென்று படுத்து உறங்கினாள். விடிந்தது. குளித்து விட்டு வந்து கட்டிலில் இருந்த சந்துருவிடம் கீழே இருந்த போர்வையை மடித்தபடி, பாருங்க, குளிச்சுட்டு தான் வெளியே வரணும், சரியா? சாதாரணமாக கூற மோகப்பார்வை வீசியவன், ஓய் சண்டைக்கோழி, இங்க வாடி, என்ன இங்க வா, கொஞ்சல் குரலில் அழைத்தான். சொல்லுங்க என்று அருகில் வந்து அமர்ந்தான். இவ்வளவு புரிஞ்சு நடந்துக்கிற உனக்கு நைட்டு நமக்குள்ள இது நடக்கும் என்று தெரியாதா? தெரியுமா? தெரிஞ்சு ஏன் தனியாக போய் படுக்க போன? உங்கள் தயக்கத்தை உடைக்கத்தான். பாருப்பா, அப்படின்னா இப்போ என்ன நடக்க போகுதுன்னு கூட என்று அவள் அருகில் வந்தவனை அப்படியே தடுத்து நிறுத்தினான். தெரியும், நீங்கள் என்ன ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு ஜிம்மில் நடக்கிற வேலையை சூப்பர்வைசிங் பண்ண போகிறீங்க. சீக்கிரம் கிளம்பி வாங்க என்று எழுந்து சென்ற அவளிடம் அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி என்றவனின் மனதில் ஒரு கவிதை எழுந்தது. ரதி என்றால் அழகு, அழகு என்றால் அது முகம்தான் என்று அர்த்தமல்ல, அகமாகவும் இருக்கலாம். இதை எழுத டைரியை எடுக்க தன் கபோர்டை திறந்தான். டைரியின் அருகில் அவனது திருமண பத்திரிகை இருந்தது. அன்றுதான் முதன்முறையாக எடுத்து பார்த்தவனின் புருவம் சுருங்கியது. காஃபியை கொண்டு வந்து வைத்து விட்டு சென்றவளிடம் கேட்டான், ஏய், உன் முழு பெயர் என்ன? அவனை திரும்பி பார்த்தவள் கர்வமாய் ஒரு புன்னகை பூத்து சென்றாள். டைரியை எடுத்து எழுதினான். பாரதி கற்பனையில் கண்டான் 1000 புதுமை பெண், ஆனால் நான் கண்ணெதிரே காண்கிறேன் பாரதி ஒரு புதுமை பெண் என்று.